தூமாவின் பாரம். தூமாவின் பாரம். சேயீரிலிருந்து என்னை நோக்கி, ஜாமக்காரனே, இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்க, அதற்கு ஜாமக்காரன், விடியற்காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறான். ஏசாயா தீர்க்கதரிசி தூமாவை பற்றி சுருக்கமாய் சொல்லுகிறார். இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கும் கடினமாய் உள்ளது. தூமா என்பது அரபு தேசத்தின் ஒரு பகுதி என்று சிலர் சொல்லுகிறார்கள். இங்கு வாசம் பண்ணுகிற ஜனங்கள் தூமாவின் சந்ததியை சேர்ந்தவர்கள். தூமா இஸ்மவேலின் 6வது குமாரன். ஏசாயா தீர்க்கதரிசி தூமாவின் பாரத்தை பற்றி சொல்லும்போது சேயீர் மலையை பற்றியும் சொல்லுகிறார். இதனால் தூமா என்பது இதுமேயா தேசமா இருக்கலாம் என்றும் சிலர் சொல்லுகிறார்கள். இதுமேயா ஏதோமியரின் தேசம். ஏசாயா தீர்க்கதரிசி தூமாவின் பாரத்தை பற்றி சொல்லும்போது எந்த தேசத்தை பற்றி சொல்லுகிறார் என்பது சரியாக தெரியவில்லை. ஆனாலும் தூமா இஸ்ரவேல் தேசத்திற்கு அருகாமையில் உள்ள ஒரு தேசம். அவர்களுக்கு அழிவு முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. தூமாவின் ஜனங்கள் வரப்போகிற அழிவுக்கு தப்பித்துக் கொள்ள ஆயத்தப்பட வேண்டும். அதே வேளையில் இஸ்ரவேல் புத்திரரும் தங்கள் பாதுகாப்புக்காக தூமாவை நம்பக்கூடாது. தேவன் மீது மாத்திரமே நம்பிக்கை வைக்க வேண்டும். சேயீரில் இருந்து ஒருவன் கூப்பிடுகிறான். இவன் யார் என்பது தெரியவில்லை. மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் அப்போஸ்தலர் பவுலை கூப்பிட்டது போல இந்த மனுஷன் சேயீரில் இருந்து கூப்பிடுகிறான். அந்த மனுஷன் இரவு எவ்வளவு சென்றது என்று கேள்வி கேட்கிறான். இந்த கேள்வியை கேட்கும்போது ஜாமக்காரனே என்று கூப்பிட்டு அதன் பின்பு இந்த கேள்வியை கேட்கிறான். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளும் ஊழியக்காரர்களும் அவருடைய ஜாமக்காரர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் சமாதானத்தின் காலத்தில் பட்டணங்களில் ஜாமக்காரராய் இருப்பார்கள். எல்லோரும் பாதுகாப்பாய் இருக்கிறார்களா என்பதை உறுதி பண்ணிக் கொள்வார்கள். ஜாமக்காரர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று கதவை தட்டி, வீடு பூட்டப்பட்டிருக்கிறதா, எரிகிற நெருப்பு பாதுகாப்பாய் இருக்கிறதா என்றெல்லாம் கேள்வி கேட்பார்கள். இவர்கள் பட்டணத்தில் உள்ள ஜாமக்காரர்கள். யுத்த காலத்திலே பாளையங்களிலும் ஜாமக்காரர்கள் இருப்பார்கள். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. எசேக்கியேல் 33:7. இவர்கள் பாளையத்திலே கண் விழித்திருப்பார்கள். எதிரி தேசத்தார் தங்களை நோக்கி வருகிறார்களா என்பதை பார்த்து தங்கள் சேனையை எச்சரிப்பார்கள். விசுவாசிகளாகிய நாமும் இரவு எவ்வளவு சென்றது என்னும் கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த வாக்கியத்திற்கு ஜாமக்காரனே, இப்பொழுது மணி என்ன என்பது பொருளாகும். சில சமயங்களில் இரவு வேளை நீடித்த பொழுதாக இருந்திருக்கலாம். எப்பொழுது பொழுது விடியும் என்று நாம் ஆவலாய் காத்துக் கொண்டிருப்போம். இரவு எவ்வளவு சென்றது என்பதை தெரிந்து கொண்டால் எவ்வளவு சீக்கிரத்தில் பொழுது விடியும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஜாமக்காரனே, இரவு எவ்வளவு சென்றது என்னும் வாக்கியத்திற்கு தீர்க்கதரிசியே, இன்று இரவு நீர் தரிசித்த தரிசனம் என்ன என்பது பொருளாகும் என்றும் சிலர் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். உம்முடைய தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்ள நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம் என்றும் இந்த வாக்கியத்திற்கு பொருள் சொல்லலாம். இன்று இரவு என்ன நடைபெறுகிறது, இன்றைய முக்கிய செய்தி என்ன, இன்றைய காலநிலை எப்படி இருக்கிறது என்றெல்லாம் ஜாமக்காரனிடம் கேள்வி கேட்கப்படுகிறது. ஜாமக்காரன் தூங்குகிறவனாகவும் இருக்கக்கூடாது, செவிடனாகவும் இருக்கக்கூடாது. ஜாமக்காரனை கூப்பிட்டு கேட்கிறவன் சேயீரில் இருந்து கூப்பிடுகிறான். தன்னை கூப்பிட்டு கேட்கிற மனுஷனுக்கு ஜாமக்காரன் பதில் சொல்லுகிறான். விடியற்காலம் வருகிறது என்பது ஜாமக்காரன் சொல்லுகிற பதிலாகும். முதலாவதாக காலை பொழுதில் வெளிச்சமும் சமாதானமும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கிறது. இவற்றினால் உண்டாகும் ஆறுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஜனங்கள் அனுபவிக்கலாம். இதன் பிறகு ராக்காலமும் வருகிறது என்றும் ஜாமக்காரன் பதில் சொல்லுகிறான். ராக்காலத்தில் வேதனைகளும் பாடுகளும் வருத்தங்களும் துன்பங்களும் வரும். வரப்போகிற இரவு வேளையை சந்திப்பதற்கு விடியற்காலத்து வெளிச்சத்திலேயே நாம் ஆயத்தப்பட வேண்டும். ராக்காலம் வேதனைகளை அனுபவிக்கிற காலம். விடியற்காலம் வேதனைகளை அனுபவிக்க நம்மை ஆயத்தப்படுத்தும் காலம். ஜாமக்காரன் கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்துவிட்டு நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறான். இந்த வாக்கியத்திற்கு இந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியுங்கள் என்பது பொருளாகும். இதற்கு மனம் திரும்புங்கள் என்றும் பொருள் சொல்லலாம்.
இந்த தீர்க்க தரிசனம் இஸ்மவேலின் குமாரனாகிய தூமாவை பற்றி கூறுகிறது. ஏதோமில் உள்ள பர்வதத்திற்கு சேயீரின் பர்வதம் என்று பெயர். ஆகையினால் இந்த தீர்க்க தரிசனம் ஏதோமை குறித்ததாகவும் இருக்க வேண்டும். ஏசாயா ஜாமக்காரனாக இருக்கிறார். ஏதோமை பற்றி இரவு வேளையில் ஏசாயாவிடம் விசாரிக்கப்படுகிறது. யூதர்கள் மீதும் ஏதோமியர் மீதும் வந்த உபத்திரவத்தை பற்றி இங்கு விசாரிக்கப்பட்டிருக்கலாம். அதற்கு ஏசாயா, விடியற்காலமும் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று பதில் கூறுகிறார். இராக்காலம் என்பது யூதாவின் மீது வரும் அசீரியரின் படையெடுப்பை குறிக்கலாம். அசீரியர் இதுவரையிலும் ஒவ்வொரு தேசமாக கைப்பற்றி இருக்கிறார்கள். அவர்கள் சீரியாவையும் எப்ராயிமையும் பெலிஸ்தியாவையும் மோவாபையும் ஏதோமையும் யூதாவின் பெரும் பகுதியையும் இதுவரையிலும் பிடித்திருக்கிறார்கள். இப்போது அசீரியர் எருசலேமை பிடிக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். இது இராக்காலம் கடந்து போவது போல இருக்கும். அதன் பின்பு பகல் பொழுது வந்தாலும் மறுபடியும் இராக்காலம் வரும். இந்த தேசங்களை எல்லாம் பாபிலோன் தேசம் கைப்பற்றும் என்பதை இந்த தீர்க்க தரிசனம் விளக்குகிறது. இந்த தேசத்தார் எல்லோரும் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்துச் செல்லப்பட்டார்கள்.